வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து ஒரு முக்கியமான தகவல், ஒரு முக்கியமான இடைநிலை ஆசிரியர்கள் தேர்வு எழுதிட்டு, அதாவது இடைநிலை ஆசிரியர்களுக்கான பணி நியமன தேர்வு எழுதிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்க எல்லோரும் சேர்ந்து நிறைய பேர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் வந்து 27/2/2025 நடத்துகிறாங்க. ஸோ நம்மளோட சேனலில் அதை பற்றின ஒரு விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸை பொறுத்த வரைக்கும் பிஜிடிஆர்பி செகண்ட் கிரேட் எக்ஸாமு, அதுக்கப்புறம் அதை பற்றின டீட்டெயில்ஸ், டிஆர்பி ரிலேட்டடான அஃபீஷியல் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடான நம்பகத்தன்மை உள்ள சில நிறைய தகவல்களை இது வரைக்கும் ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம போட்டிருக்கோம். இனிமேலும் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்ருக்க டிஆர்பி, டெட்டு, டிஎன்பிசி, சிடெட், பிஜிடிஆர்பி எல்லாருக்குமே வந்து ஹெல்ப் பண்ணுறதோட ஸ்டடி ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்காக இதை கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அதுக்கு முன்னாடி பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் அதுக்கான ஃபுல் ஃப்ளட்ஜ்டு மெட்டீரியல் நம்மளோட எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ் சார்பாக 3 பிஜி டீச்சர்ஸ்க்கு மேலே ரிவ்யூ பண்ணி ரெடி பண்ணியிருக்கு. பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு படிச்சுட்ருக்கவங்க யாராவது வீடியோ பார்த்தீங்க, உங்களுக்கு மெட்டீரியல் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வீடியோவோட டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். இன்றைக்கி நியமன தேர்வு எழுதிய டிடிஎட் பேப்பர் 1, அதாவது செகண்ட் கிரேட் ஆசிரியர்களுக்கான இடைநிலை ஆசிரியர்களுக்கான பணி நியமன தேர்வு பேப்பர் 1 டிஎன்டெட் பேப்பர் 1 பாஸ் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கான நியமன தேர்வு எழுதி வெயிட் பண்ணிகிட்ருக்க எல்லாருமே இடைநிலை ஆசிரியர்கள் அனைவரும் சென்னை தலைநகரை நோக்கி புறப்பட்டு வாருங்கள். 27/2/2025 டிபிஐ வளாகம், நுங்கம்பாக்கம். ஸோ ஃபஸ்ட்டு வேக்கன்சி இன்க்ரீஸ், காலி பணியிடங்கள் எண்ணிக்கை அதிகரித்தல், விடை குறிப்பு விரைந்து வெளியிட வேண்டுதல், தேர்வு முடிவுகள் விரைந்து வெளியிட வேண்டி. ஸோ இன்றைக்கி சுச்சுவேஷனில் நமக்கு பிடி எக்ஸாம், பிடிடிஆர்பி அதாவது பட்டதாரி ஆசிரியர்களுக்கான பணி நியமன தேர்வுக்கான ப்ராசஸ் முடிஞ்சே 3 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் எந்தவித நிறைய கோர்ட் கேஸால் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அதனால தான் ஒரு வெயிட்டிங்கில் இருக்குது. நமக்குமே செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்குமே வழக்குகளுக்கான ஒரு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக தான் ஒரு நம்மளும் எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதை வந்து ஸ்பீடப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தோட நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னும் சில நிறைய முக்கியமான டீச்சர்ஸ் எழுதி வெயிட் பண்ணிகிட்ருக்கிற டீச்சர் கேண்டிடேட்ஸ் வந்து இதை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ முடிந்த அளவு உங்களால் போக முடியும் பொழுது அதை விட்டுறாதீங்க. நிறைய பேர் போய் அதை செய்யும்போது ஈஸியாக உங்களுக்கான நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறதுக்கான ஒரு பலன் கிடைக்கும். ஏன்னா நம்மளோட அட்டென்ஷன் சீக் பண்ணுறது தான் இது வந்து நம்ம கொடுக்கணும். இது என்ன ஆச்சு அப்படின்னு ஒருத்தர் வந்து அவங்க அஃபிஷியலாக கேட்கும்போது அது ஸ்பீடப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஒரு விஷயம், அந்த இனிஷியேஷனுக்கு மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து கண்டிப்பாக வந்து கலந்துக்கங்க. என்னோட பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் எக்ஸாமுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்க, எழுதிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு வேறு சாய்ஸ் இல்லை. நமக்கு வருமா வராதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு கீ ஆன்சர் இருந்தால் தான் நமக்கு தெரியும். செகண்ட் ஒன் வந்து நமக்கு கொடுத்துருக்கிற வேகன்சி கம்மி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதிகப்படியான வேகன்சிக்கான ஆனுவல் பிளானர்லேயே போன தடவை இருந்துச்சு. ஆனால் இப்போ கொடுத்துருக்கிறது ரொம்ப கம்மி. ஸோ இது ரெண்டையும் மனசில் வச்சு இதை வலியுறுத்தி சொல்கிற மாதிரி வேகன்சி இன்க்ரீஸ் அண்ட் விரைவாக ஆன்சர் கீ கொடுக்கணும். அதே நேரத்தில் அதை ஃபாலோ பண்ணி வேகமாக தேர்வு முடிவுகள் வெளியிட்டு வேகன்சியை இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் போஸ்டிங், நிறைய பேருக்கு போஸ்டிங் போட்டு கவர்மெண்ட் ஜாபுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஆசையுமே. ஸோ அந்த உயர்ந்த நோக்கத்தோடு இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிற வாய்ப்பு இருக்கிறவங்க, வாய்ப்பை ஏற்படுத்திக்க முடிகிறவங்க கண்டிப்பாக கலந்துக்கோங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு அனுப்பி கேட்டிருக்காங்க. அதே நேரத்தில் இது ஒரு நோபல் காஸ்க்காக மட்டும்தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணப்படுது. ஸோ நம்மளோட பிளாட்ஃபார்மில் டீச்சர்ஸ் கம்யூனிட்டிக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் கொண்டு வரப்பட்டது. அதனால் இது எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியாமல் நிறைய பேர் சென்னையிலே கூட இருக்கலாம். போக முடிஞ்சவங்க தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற நம்ம வீடியோவை பார்க்குறவங்களுக்கு இந்த விஷயம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இந்த வீடியோ
கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் வாய்ப்பு இருப்பவங்க கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு கிருத்திகா எனர்ஜி எசன்ஸாக இருக்கட்டும், இந்த எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ்க்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஆர்பி ரிலேட்டடான எல்லா விஷயங்களும் நம்மளோட சேனலில் டவுட்ஸ் அண்ட் டிபேட்ஸ் எல்லாத்துக்குமே நம்மளோட சேனலில் விடை கிடைக்கும். ஏதாவது இதுக்கு மேலே வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.